நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மாநகராட்சி மேயர், கவுன்சிலர், இந்த மாதிரி அவங்களுடைய சம்பளத்தை பார்ப்போம். தோராயமான சம்பளத்தை பார்ப்போம். மாநகராட்சி மேயர் சம்பளம் 30,000, மாநகராட்சி துணை மேயர் 15,000, மாநகராட்சி கவுன்சிலர் 10,000, நகராட்சி தலைவருக்கு 15,000, நகராட்சி கவுன்சிலருக்கு 10,000, பேரூராட்சி தலைவருக்கு 10,000, பேரூராட்சி வார்டு உறுப்பினருக்கு 2,500 ரூபாய், ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 1,05,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் போகுது. இன்னும் முதலமைச்சருக்குலாம் போல, சரிங்களா? இவ்வளவு சம்பளம் போகுது. கேள்வி என்னன்னா, சிம்பிளா எடுத்துங்க. இப்ப எலெக்ஷனுக்கு அறிவிச்சாங்க பாத்தீங்களா, என்ன சொத்து பகுதி எவ்வளவுதான்ட்டு, 3 கோடி, என்ன கார் இல்லை, என்ன 10,000 தான் உள்ளதுன்ட்டு. எவ்வளவு பெரிய அபத்தம் இதெல்லாம். இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு கவுன்சிலர் நகராட்சி கவுன்சிலர் கிட்ட எத்தனை கோடி பணம் இருக்கு தெரியுமா? எப்படி சம்பாதிச்சாங்க மக்களுக்கு தெரியாதா? அப்ப நீங்க கொடுக்குற அந்த தேர்தல் டாக்குமெண்ட்ல நீங்க போறதெல்லாம் மக்கள் நம்பிடுவாங்க இல்லையா? என்ன எத்தனை வருஷத்துக்கு மக்கள் நீங்க காதுல பூ சுத்திட்டே இருப்பீங்க? ஒரு கவுன்சிலருக்கு சம்பளம் மாசம் 10,000 ரூபாய்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு ஆகுது? 1,20,000 ரூபாய் சம்பளம். அப்ப 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணீங்க. ஆனா அவன்கிட்ட எத்தனை கோடி சம்பளம் இருக்கு? அது எப்படி சம்பாதிச்ச பணம்? ஊழலுங்க. நம்மளுக்கு வர பணத்தை அவன் எடுத்து பாதி பொட்டியில போட்டுக்கிறான். 1 கோடி ரூபாய் இங்க ஒரு கிராமத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த 1 கோடி ரூபாய் அந்த கிராமத்துக்கு மட்டும் செலவு பண்ணா தரமான சாலைகளும் தரமான அடிப்படை வசதிகளும் செஞ்சு தர முடியும். ஆனா அப்படி பண்றது இல்ல. 1 கோடி ரூபாய்க்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையை 50 லட்சத்துல செய்ய முடியும்னா அப்ப அந்த வேலை எப்படி தரமா இருக்கும்? அதை யோசிச்சு பாருங்க. இவங்க என்னதான் தேர்தலில் டாக்குமெண்ட்ல இவ்வளவுதான் கோடி சொத்து வச்சிருக்காங்க, என்கிட்ட நகையே கிடையாது, என்கிட்ட கார் கிடையாது, என்கிட்ட வெறும் 10,000 தான் கேஷ் வச்சுக்கிறேன், அடுத்து ஒரு டீ குடி கூட நான் மக்கள் நம்பிதான் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம காரில் பூசிட்டு பார்ப்பாங்க. யாரையும் நம்பிடாதீங்க. யாரும் நம்மளை ஏமாத்த பார்க்குறாங்க. முழிச்சுக்குங்க. இந்த ஏப்ரல் 23 நடக்கிற தேர்தலுக்கு நியாயமானவங்களா ஓட்டு போடுங்க. இந்த மாதிரி ஊழல் பெருச்சாலிகளை அதில் உட்கார வச்சிடாதீங்க. ஒரு பெரிய ஓட்டை போட்டு போடுவாங்க. பார்த்துக்கங்க.